குழந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதியராயினவெல்லாம் நலந்தரும் செய்யும் ஏவி சொல்வரும் அருளோடு நிலமணிக்கும் கலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டு நாராயணாயன நாமம். ஐந்து வீட்டு சுவாமியினுடைய திருவடிகளை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இத்திருக்கோயில் இணையாணையர் அவர்களுக்கும் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் மற்றும் வருகின்றிருக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நாம் செல்வோம். யாமோதிய கல்வியும் எம்மறிவோம், யாமோதிய கல்வியும் எம்மறிவோம், தாமே பெற வேலவன் நந்தலினால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர், நாமே நடவீர் நடவீர் இனியீர் என்று நம்முடைய சிந்தனை அடியார்கள் பெருமை. அடியார்கள் மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்கிறார். புகழியர் கோங்கடல் போற்றி ஆலிமிசை கல்மிடப்பில் அனைத்த பிரானடி போற்றி வாழியே திருநாவலோர் வந்தன்னர்களும் போற்றி மூலிமலை திருவாத ஊர திருத்தாள் போற்றி. நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு கிடைக்க காரணம் என்ன என்றால், எம்பெருமான் சிவபெருமான் நினைக்கிறார், இந்த உலகிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்மை வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் நம்மை வழிபாடு செய்து தன்னுடைய சிந்தனையிலிருந்து வாழாது எப்படி நீங்காமல் இறை வழிபாட்டிலே தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். அது எவ்வளவு பெரியது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை யாருமே எடுத்து சொல்லவில்லையே. இந்த உலக மக்களாகிய நாம் அடியார்களுடைய பெருமையை எண்ண வேண்டும் என்று இறைவன் எம்பெருமான் நினைக்கிறார். என்ன செய்யலாம்? யாரை வைத்து அடியாருடைய பெருமையை நமக்கு தெரியப்படுத்தலாம் என்று எண்ணினார். இதற்கு தன்னோடு அணுக்க தொண்டனாக இருந்து திருநீற்று பெட்டகத்தை ஏந்தி மலர் மாலைகளை கட்டி கொண்டு இருக்கும் சுந்தரரை பூலோகத்திற்கு அனுப்பி அவர் வழியாக அடியாருடைய பெருமையை நாம் அறிய செய்யலாம் என்று திருமணம் கொள்கிறார். எவ்வாறு அனுப்புவது? பூலோகத்தில் உள்ள நாம் அனைவரும் கைலையில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுபடுகிறோம். கைலையில உள்ளவரை எப்படி பூமிக்கு அனுப்புவது, என்ன செய்யலாம் என்று அந்த திட்டத்தையும் அவரே போடுகிறார். எனவே ஒரு நாள் மலர்வரிக்க சுந்தரன் நந்தவனத்துக்கு செல்கிறார். உமாதேவியாரோடு 2 பெண்களும் அங்கே வரும்படியாக செய்தார். அவர்களும் அந்த மலர்களை பறித்தார்கள், இவரும் மலரை பறித்தார். இறைவனுடைய கருணையின் பாங்கால் அந்த 2 பெண்களையும் ஒரு நிமிடம் சுந்தரர் பார்க்கிறார். தான் செய்தது தவறு என்று தன்னை திருத்திக் கொண்டார். அதன் பிறகு மலர்களை பறித்தார், மாலையை தொடுத்தார், இறைவனிடம் வந்து நிற்கிறார். அவர் கேட்கிறார், சுந்தரா, நந்த வனத்துல என்ன நடந்ததுன்னு. நம்மளா என்ன சொல்லியிருப்போம்? ஒண்ணுமே நடக்கலையே, பூவை வச்சுட்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? இறைவனுடைய திருவடியில வியந்து வணங்கி, அறியாது தவறு செய்து விட்டேன், என்னை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டி நின்றார். ஆனால் இறைவனோ, இது காம தகனம் நடந்த இடம், இந்த இடத்திலே காமாதி குற்றங்கள் நடக்கக்கூடாது. எனவே பூலோகத்திற்கு சென்று அங்கே அந்த 2
என்கிறார். அவரும் அவ்வாறே செய்கிறோம் என்று அனுப்பினார். நடுநாடு என்று சொல்லக்கூடிய நாடு, திருநாவலூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக பிறக்கிறார். போன ஜென்மத்திலே சுந்தரராக இருந்தவர் ஆதலால் அழகே வடிவமாக இருக்கிறார். அந்த குழந்தை வளர்ந்து தவழ்ந்து இப்பொழுது நடைவண்டி உருட்டி விளையாடுகிறது. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது பக்கத்து நாட்டில் உள்ள குறுநில மன்னர் நரசிங்க முனியான் அவருடைய பெயர். அவர் குதிரையில வருகிறார். குழந்தையை பார்த்தார். அழகே வடிவமாக உள்ளதே இந்த குழந்தை. இந்த குழந்தையை நம்மிடம் கொடுத்தால் அரசவையிலே கொண்டு வளர்த்து கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்கலாமே, இது யாருடைய குழந்தை என்று விசாரித்து குழந்தையை எனக்கு தருகிறீர்களா என்று கேட்கிறார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆதி சைவர். எனவே இந்த நம்மளை படாத பாடுபடுத்துறார். ஓலைய கையில இருந்து புடுங்கி கிழிச்சு உள்ள போட்டார். எல்லாரும் கேளுங்க, இவனை நான் திருமணம் பண்ண விட மாட்டேன். இவன் என்னுடைய அடிமை. கையில வச்சிருந்த ஓலையும் கிழிச்சு போட்டான். நியாயம் சொல்லுங்கன்னு கேட்கிற. யாருமே நியாயம் சொல்லல. எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறாங்க. என்னடா கல்யாண வீட்டுல வந்து இப்படி நிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார். அவர் சொல்றார், இங்கெல்லாம் எனக்கு நியாயம் கிடைக்காது, எல்லாரும் எங்க ஊருக்கு வாங்கன்னு. சரி வரேன். உங்க ஊர் எங்க இருக்குன்னு, இதோ பக்கத்துல திருவெண்ணைநல்லூர், அதுதான் என் ஊரு. அங்க எல்லாரும் இருக்காங்க, பெரியவங்க நியாயம் சொல்லுவாங்க, எல்லாரும் கிளம்புங்க வாங்கன்னு. அந்த பெண் சுந்தரரையே நினைத்து இறைவனுடைய திருவடியை அடைகிறார். திருமணம் நடக்கல, நிச்சயதார்த்த வரைதான் முடிந்தது. ஆனால் அந்த பெண் அவர் அருகில் இருந்த ஒரே காரணத்திற்காக அந்த சுந்தரரையே நினைத்து இறைவனுடைய திருவடியை அடைகிறார்கள். இவர்களுடைய பெற்றோர் பெரியோர்கள் எல்லாம் கிழவனார் பின்னாடி சென்றாங்க. கிழவனுக்கு நேர அடுத்தாப்புல சுந்தரர் போகிறார். விருந்துன்னு ஏன் கல்யாணம் நடக்கும் நினைச்சோமே, கல்யாணம் நடக்கலையே, இந்த கிழவனார் நம்மளை எங்க கூட்டிட்டு வராரோ அப்படின்னு போனா. ஆனா அவர் பின்னாடி போகும்போது ஒரு ஈர்ப்பு இருந்தது. ரமண மகரிஷி அருணாசலேஸ்வரரை பார்த்து சொல்வார், காந்தம் இரும்புவார் கவர்ந்தனை விடாது கலந்தனோடு இருப்பாய் அருணாசல அருணாசல சிவம் அருணாசல சிவம் அருணாசல சிவம் அருண சிவம் அப்படின்னு சொல்வாரே. அதுபோல ஈர்த்தல். திருவாசகத்தில் மாணிக்க வாசகரை அப்படித்தான் ஈர்த்தார். மாணிக்க வாசகர் சொல்கிறார், ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட என்னை பெருமான். அவர் என்னை ஈர்த்தார். அவர் எப்படி ஈர்த்தார்? இரும்பு தருமனத்தேனை ஈர்த்தி ஈர்த்தி என் புரிக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார். அதுபோல இவரும் போகிறார். பெரியவங்களா இருந்தாங்க. எல்லாரும் நில்லுங்க நில்லுங்க, இவர்களிடம் நம்ம நியாயத்தை கேட்போம், பெரியவர்களே கேளுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், என்ன சுந்தரா இவர் சொன்னது உண்மையா? என்னமோ அவர் சொல்றாரு ஐயா, திருமணத்தையும் நிறுத்தி இப்படி எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. சரின்னு ரெண்டு பக்கமும் கேட்டாங்க. இப்ப கணவனார பார்த்து கேட்டார், ஒரு சாட்சியோ மாட்சியோ காட்சி இந்த ஒரு இடத்துல நமக்கு சமாதானம் செய்யணும்னா, ஆமா இவர் அடிமை அப்படின்னு ஏதாவது ஒரு ரெக்கார்டு வேணும்னு அவர் சொன்னார். ஆமா, சுந்தரர் பார்க்கிறார். சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்? கையில மனுஷன் ஓலை வச்சிருந்த அந்த ஓலையை நம்ம பிடிக்கிட்டோம், கிழிச்சு அந்த கல்யாண வீட்டுல வளர்த்த யாகத்துல போட்டுட்டோம். அது எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இப்ப கணவர் என்ன செய்வான்னு பார்க்கலாமேன்னு சிரிக்கிறார்.
கிழவனார் உள்ளே இருந்த இன்னொரு வேலையை எடுத்து, சுந்தரா என்ன பாக்குற, ஒரே கிழிச்சமே, இவர் என்ன செய்ய போகிறார் நான் பாக்குறேன். அவர் கிழிச்சார்ல அந்த ஓலை நம்ம பாணியில சொன்னா அது செராக்ஸ், இதாண்டா ஒரிஜினல் அப்படின்னு கொடுத்தா அவர்கள் பார்த்தார்கள். ஆமா சுந்தரா, உண்மையாவே எழுதி உள்ளது, இது உன் தாத்தா கையெழுத்தான. பாக்குறாங்க, இவர் சொல்றார் இவனுக்கு இவர் தாத்தாவே தெரியாது, இது தாத்தா கையெழுத்தான்னு இவன் எப்படி சொல்லுவான்னு கிழவனார் கேட்டார். உடனே புக்கெல்லாம் கொண்டு வச்சு பாக்குறாங்க, 2 கையெழுத்தும் ஒன்னாக இருந்தது. ஓகே சுந்தரா, நீ அவருக்கு அடிமைதான. உடனே இவர் என்ன செய்கிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். எல்லாரும் சொன்னாங்க, அப்பா நீ இந்த கிழவனுக்கு அடிமை, கிழவனார் என்ன சொல்றாரோ அதை நீ கேளு அப்படின்னு சொன்ன. சொல்லிட்டு வந்த ஆட்கள் அங்க இருந்தாங்கல்ல, அவங்க கேட்டாங்க, இங்க நியாயம் கிடைக்காது, என் ஊருக்கு வான்னு கூட்டிட்டு வந்தையே. சுந்தரர் சொல்கிறார், இறைவா நீயா எனக்காக வந்து திருமணத்தை நடத்தினாய், இப்படி இந்த இடத்தில் நிறுத்த காரணம் யாது என்று நான் அறியவில்லையே என்றார். இறைவன் சொல்றார், தவறு நேரும் போது தடுத்தால் கொள்ள வேண்டும் என்று கேட்டாய். இப்பொழுது நீ பார்த்த 2 பெண்களும் வேறு இடத்தில் வளர்கிறார்கள், அதை விட்டு விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய இருக்கிறார், அதனால் யாமே தடுத்தால் கொண்டோம். உடனே இவர் அங்கே நின்று கண்ணீர் வடிக்கிறார். இறைவன் மறைகிறார். அசரீதியாக காட்சி கொடுத்தார். சுந்தரா, அர்ச்சனை பாட்டே ஆகும், சொற்றமிழால் என்னை பாடுக என்று சொல்ல, நம்முடைய 12 திருமுறையிலே 7ஆம் திருமுறை என்ற திருப்பாட்டு, அந்த நூலை நமக்கு பாடி கொடுத்தார். அவர் கேட்கிறார், இறைவா நீ எத்தகையவன், உன்னுடைய பெருமையை நான் எப்படியப்பா பாடுவேன். அப்போது அவர் சொல்கிறார், நீ தடுத்தாற் கொள்ள வந்தபோது பித்தனான் கேட்டாயே, பித்தா என்று பாடுவாயாக என்று அடியெடுத்து கொடுக்க, சுந்தரரும் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எட்டார் மறவாதே நினைக்கின்றேன் மணந்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காராய் இனி அல்லேன் எனலாமே என்று பாடுகிறார். பல ஸ்தலங்களுக்கு சென்று பாடுகிறார். திருவாரூருக்கு செல்கிறார். அங்கேதான் அடியாருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்ற சித்தாந்தம் வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய கணிகையர் குலத்திலே இவர் பார்த்த 2 பெண்ணிலே கமலினி என்ற பெண் பறவை நாச்சியாராக பிறந்துள்ளார். அவர் அம்மாட்ட போய் சுந்தரர் வர அவரை கும்ப மரியாதையோடு வரவேற்கிறார்கள். உங்களுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். ஊர்க்காரர்களையும் போய் சொல்லிட்டார். எல்லாம் இறைவனே உடனிருந்து செய்தார். திருமணம் நடந்தது. அதன் பிறகாக திருவாரூர் திருக்கோயிலுக்குள்ளே செல்கிறார். அங்கே சிவனடியார் திருக்கூட்டங்கள் அமர்ந்திருக்கின்றன. விரண்பிண்டர் என்ற ஒருவர், அவர் கேரள நாடு சேர நாட்டை சார்ந்தவர். அங்கே இறைவனுடைய பெருமையை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார். இவர் பார்த்தார், இவ்வளவெல்லாம் பெரியவர்கள், இவரை நாம் நேர நின்று பார்க்க தகுதி இல்லையே என்று பார்த்து ஓரமாக மனதிலே வணங்கி சென்றார். பேசிக் கொண்டு இருந்தவர் நிறுத்தி, புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ அரியமால் முந்தியில் உதித்தோன், அரியமாலோ அலைகடலில் துயிலோன், அலைகடலோ
சொல்வதும் பெரிதே. தொண்டர்களுடைய பெருமை சொல்வதும் பெரிது அப்படின்னு அந்த அம்மையார் சொல்கிறார். இதையே மாணிக்க வாசகரும் திருவாசகத்திலே பதிவு செய்கிறார். உடையாள் வந்த நடுவிருக்கோ உடையாள் நடுவள் நீரிட்டு அடியார் நடுவள் இருவீரோ இருப்பதானால் அடியார் அடியார் நடுவள் இருக்கோ அருளை புரியாய் பண்ண பலட்டம் முடியா முதலே என் கருத்து முடியோ வண்ணே மண்ணென்றே என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார். அடியார் நடுவுல இருப்பது என்பது அவ்வளவு உயர்வு. அந்த அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல ஒரு சில அடியார்களை நாம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் அதுல சிந்திப்போம். இளையாங்குடி தன்மாறன் அடியார்க்கும் அடியேன. இளையாங்குடிங்கிற ஒரு ஊர் படுத்த வேண்டும் என்று பரம்பொருள் எண்ணினார். அப்படி எண்ணிய காரணத்தால் வீட்டில எதுவுமே அன்னைக்கு இல்லை. அவர்கள் கூட சாப்பிட ஒண்ணுமில்லாது கணவனும் மனைவியும் தண்ணீரை குடிச்சு படுக்கலான்னு இருக்கிறார். நல்ல மழை, அமாவாசை கொயின்னு இருக்கு. இந்த நேரத்துல கதவை பூட்டிட்டு போடு தயாராகிறாங்க. அந்த நேரத்தில் வீட்டு வாசல வந்து யாரோ தட்டுறார். உடனே இவர் சொன்னார் மனைவியிடம், அம்மா ராத்திரி 11-12 மணி ஆக போகுது, நல்ல மழை, அமாவாசை இருட்டு, இதுல யாரோ கதவை தட்டுறாங்க, பாக்குறேன் அப்படின்னு மனுஷன் போய் கதவை திறந்து பார்த்தா பழுத்த கிழமை, குடு 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 குடுன்னு ஒரு கிழமை அங்க நின்னுட்டு விரைக்குது, பசிக்குதுன்னு. அவர் முகத்தை பார்க்கும் போதே மாரநாயனார் நினைத்தார், இவருடைய முகம் பசியால துடிக்கிறாரே நினைச்சார். உடனே அவர் சொல்கிறார், வாங்கையா முதல்ல துணியெல்லாம் ஈரமா இருக்கு, துணிய முதல்ல மாத்துங்க வாங்க அப்படின்னு கிழவனார வீட்டுக்குள்ள வர வச்சு அவ உடம்பெல்லாம் துறைச்சு கொடுத்து வேற உடைய கொடுத்து கொஞ்சம் படுங்க, சாப்பாடு தயார் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரி தயார் பண்ணிட்டு கூப்பிடுங்க, நான் அது வரைக்கும் இங்க படுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப பசி தாங்க முடியலன்னு. அவரும் சரின்னு படுக்க வச்சுட்டு மனைவிட்ட போய் கேட்கிறார், எம்மா ராத்திரி 11 மணிக்கு யார்கிட்ட போய் அரிசி கேட்க முடியும்? இந்நேரம் இரவுல யாராவது அரிசி தருவாளா? நம்ம 2 பேருமே இன்னைக்கு சாப்பிடவும் இல்லை, கணவனார் வந்திருக்கார், பாவமா இருக்கு, இத்தனை அடியாருக்கு உணவு போட்ட நம்ம இந்த வயசானவருக்கு கொடுக்க முடியலையே, என்னமா செய்யலாம் சொல்லு அப்படின்னு மனைவிட்ட கேட்கிறார். ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியின் கருத்த ஒத்துமையாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு வாக்கை துணிநலம் என்ற அதிகாரத்தை கொடுத்தாரே அந்த திருவள்ளுவர் கூற்றுக்கேற்ப வாழ்ந்தவர்கள் அடியார்கள். எனவே அந்த அம்மா சொல்றாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு காலையில போய் நாத்து பாவிட்டு வந்தீங்கல்ல, அது இந்த மழையில அந்த விதை நெல்லாம் மிதக்கும், போய் அந்த விதை நெல்லை அரிச்சிட்டு வாங்க, ஒரு ஆளுக்கு சாப்பாடு தானே, அந்த அரிசியை எடுத்து சமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றோம். இவரும் 12 மணி நல்ல மழை இருக்கு, அதுல கைவிளக்கை எடுத்துட்டு போய் வயல்ல போய் கரெக்டா பார்த்து நெல்லை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த நெல் என்ன ஆயிட்டு ஈரமா இருக்கு. என்னடா ஈரமா இருக்கு, இத குத்தி அரிசி ஆக்க முடியாதே அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, இத வறுக்கணும், வறுத்தா நெல் காய்ச்சிரும், குத்தி அரிசி ஆக்கிடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அரிசி ஆக்குறதுக்கு தீ பத்த வைக்க விறகு இல்லை, அவ்வளவு விறகு மழையில ஈரமா இருக்கு. என்ன செய்யன்னு பார்த்தார், வீட்டுல உள்ள கூரையை அறுக்கிறார். கூரையில இருந்த
அம்மா அந்த கம்பு வீட்டுல உள்ள கூரையில உள்ள கம்பை எடுத்து தீப்பத்த வச்சு அதை வறுத்து அரிசி ஆக்கி உல வச்சுட்டாங்க. இப்ப கேட்டாங்க குழம்புக்கு நம்ம என்ன செய்ய? அப்ப அவர் சொல்ற, இந்த வீட்டுல கீரை இருக்கு, அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதை பறிச்சுட்டு வாங்க. உடனே கீரைய பறிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கீரையை எடுத்து 6 விதங்கள்ல சமையல் பண்ணினான். சமையல் பண்ணி கொடுத்துட்டான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கணவனும் மனைவியுமாக சென்று பெரியவரை உபதேசம் செய்து அவருடைய அருளை பெற்று பாத பூஜை செய்து அவருக்கு உணவை கொடுப்போம், அவரை போய் அழைத்து வருவோம் அப்படின்னு படுத்துட்டு இருக்க அந்த அறைக்குள்ள சென்று பார்க்கிறார்கள். அவர் அப்படியே ஒழுங்கி படுத்திருந்தார். என்ன ஆச்சரியம் பாருங்க. நேர போய் மாரநாயனார் அவரை தட்டி, பெரியவரே சாப்பாடு தயாராகி விட்டது, தாங்கள் உணவு அருந்த வாருங்கள் என்று கூப்பிட்டார். அந்த நேரத்திலே படுத்திருந்தவர் மறைத்தார். அங்கே ஜோதி புலமாக இறைவன் தெரிகிறார். அந்த ஜோதியிலே உமாதேவியாரோடு இறைவன் காட்சி கொடுத்து, மாரநாயனாரே, எவ்வளவு வறுமையிலும் நீ எப்படி அன்னதானம் செய்தாய் என்பதை நான் அறிவதற்காகவே யாமே உன்னுடைய செல்வங்களை குறைத்தோம். வறுமையான நேரத்தில் தான் உணவு உண்ணாமல் இருந்த அந்த காலகட்டத்திலும் அடியார்களுக்கு உணவு கொடுக்க எவ்வளவு பாடுபட்டாய் என்பதை யாம் அறிவோம். எனவே நீயும் உன்னுடைய மனைவியும் எங்களோடு ஐக்கியமாகுங்கள். அதனாலே நாங்கள் இருவரும் இப்போது உனக்கு காட்சி கொடுக்கிறோன்னு உமாதேவியார் மாரநாயனாருடைய மனைவியை அணைத்துக் கொள்கிறார். எம்பெருமானோ மாறனை அணைத்துக் கொள்கிறார். இருவரும் கைலாய பதவியை அடைந்தார்கள். இதுல நெல்ல போய் எடுத்துட்டு வந்து வருத்தாங்களே, அப்பொழுதே இவர்களுடைய வினை கழிந்தது. வினை பதிவே ஒரு தேகம் கண்டாயினர். வினைகள் இருப்பது வரையிலும் இந்த உலகத்துல பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்ற சங்கிலி சூழல்ல நாம் சுற்றி கொண்டுதான் இருப்போம். எப்பொழுது அந்த நெல் வறுக்கப்பட்டதோ அப்போதே அங்கே அந்த வினைகள் நீங்கிய குறியின் வீட்டை அளிக்கின்ற பொழுது சஞ்சித கர்மா நீங்கிய பார்த்த கர்மா அந்த முளையிலே இருக்கக்கூடிய கீரையை அறுத்தவுடன் நீங்கியது. இப்படி அந்த வினைகளும் மரங்களும் நீங்கிய காரணத்தால் இறைவன் அவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டார். இதுல உள்ள செய்தி என்னன்னா, ஒன்று, கணவன் மனைவியாக சேர்ந்து சிவபூஜை செய்வது உயர்ந்தது எனவும் அவர்கள் அன்னதானம் செய்வதுதான் உயர்ந்தது. அன்னதானம்னா என்ன, மாகேஸ்வர பூஜைனா என்ன, ரெண்டும் ஒண்ணல்ல. மகேஸ்வரனுடைய அடியார்களை சிவமாக பாவித்து அவர்களை மாலை மரியாதை செய்து விபூதி போட்டு தீப ஆராதனை காட்டி உணவு படைத்து அவர்களை உண்ண செய்வது மாகேஸ்வர பூஜை. மகேஸ்வரனுடைய அடியார்க்கு உணவு கொடுப்பது மாகேஸ்வர பூஜை. அன்னதானனா இப்படி கூட்டமா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒட்டுமொத்தமா சோற வைத்து நாம் பரிமாறுகிறோமே, அது அன்னதானம். அன்னதானம் வேற, மாகேஸ்வர பூஜை வேற. அப்படி இந்த 2 வினைகளும் 3 மரங்களும் நீங்க செய்து இறைவன் அடியாராகிய இளையான்குடி மாரநாயனாரை தன்னோடு சேர்த்துக் கொண்டார் என்று பெரிய புராணம் அன்னதானத்தின் மகிமையை, மாகேஸ்வர பூஜையின் மகிமையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படின்னு நம்ம கனவு கொண்டுட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. கிடைத்த பிறப்புல நம்ம என்ன என்ன நற்காரியங்கள் செய்யறோமோ அதற்கு தகுந்தவாறு நமக்கு பிறப்பு கிடைக்கிறது. அப்பர் பெருமான் எப்படிப்பட்டவர்? அவரே சொல்கிறார், இந்த உலகத்துல நான் மீண்டும் செய்த வினையின் காரணமாக ஒரு புழுவாய் பிறந்தேனே, ஆனால்
உன்னை நினைக்கக்கூடிய ஒரு அருளைத்தா அப்படின்னு அப்பர் பெருமான் கேட்கிறார். புழுவாய் விரைக்கினோம் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவாகிறங்கி இருந்து அருள் செய் பாதை பொலியோர்கள் நீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அப்படின்னு பாடுறோம். அப்ப ஒரு புழுவா பிறந்தாலும் அப்பர் பெருமான் இவ்வளவு உயர்ந்த நிலையிலே இருந்தவர் கூட நான் செய்த வினையால் ஒரு புழுவா பிறந்தாலும் அப்போதும் நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். காரைக்கால் அம்மையார் கேட்கிறார், இரவாத இன்ப அன்பு வேண்டி மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் ஐயனே அப்படின்னு கேட்கிறார். அவை இன்ன வினையின் காரணமாக பிறப்பமா அப்படின்னு காரைக்கால் அம்மையார நினைக்கிறார். அவங்க யார்? இறைவனே அம்மா என்று அழைத்து 63 நாயன்மார்கள் அடியார்ல நாம் உட்கார வைத்து பார்க்கிற ஒரே அடியார் காரைக்கால் அம்மையார். மீதி 62 பேரும் வணங்கியபடி நின்ற கோலத்திலே சிவன் கோயிலில காட்சி தருகிறார்கள். ஆனா காரைக்கால் அம்மையார் மட்டும் இறைவனே அம்மையே அமர்ந்த அப்படின்னு சொன்னார்னா, நம்ம இப்ப மனுஷனா பிறந்தோம், இனி தேவர் ஆயிடுவோம் முனிவர் ஆயிடுவோம்னு கனவு காண வேண்டாம். இந்த மனித பிறப்புல நாம் என்னென்ன பாவங்களை செய்யறோமோ, என்ன புண்ணியங்களை செய்யறோமோ அதுக்கு தகுந்தவாறு இறைவன் நமக்கு அந்த உடலை கொடுக்கிறான். உயிரானது அழியாத நித்திய வஸ்துவாக இருக்கிறது. கண்ண பரமாத்மா விஜயனை பார்த்து அருமையாக சொல்கிறார். எப்படிப்பட்ட நிலையிலே கலங்கி நிற்கிறான் அர்ஜுனன். அந்த நேரத்திலே ஏன் ஒரு குழந்தை இறந்து விட்டது என்று நினைக்கிறார். ஆத்மாவுக்கு அழிவே இல்லையப்பா, இந்த சடப்பொருளாகிய உடல் தான் அழியும் என்று கண்ணன் அந்த இடத்திலே எடுத்து கூறுகிறார். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மாநிலமா மரணமில்லாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய். வீரத்தின் தன்மையை விட்டு விட்டாலும் அவர்களது மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். நம்ம விட்டுட்டா கூட அந்த உடல் ஒரு நாள் அழியதான் செய்யும். உலகத்துல பிறந்தா பிறந்தவர்கள்லாம் இறந்துதான் ஆகணும் அப்பனே. அதனால வினைகளை நல்லதா செய்தா இறைவனுடைய திருவடியை அடையலாம். அப்படிப்பட்ட நிலையை அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கருணையாளனாக இறைவன் இருக்கிறார். இது வினையும் முன்னாலமும் அற இரவியோடு பிறவி அற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரை பரம சுகம். இந்த பரம சுகம் எப்ப கிடைக்கும்? 2 வினைகள், நல்வினை தீவினை என்ற 2 வினைகள் நீங்கணும். கண்ம மாயை ஆணவம் என்ற 3 மரங்கள் நீங்கணும். இப்படி நீங்கினால் அந்த உயிர் சிவமாம் தன்மையை பெறும். சிவத்தோடு சேருமா அப்படின்னா சேராது. அந்த நிலையிலும் சிவம் தனித்து இருக்கும், உயிர்கள் தனித்து இருக்கும். ஆனால் பிறவாத ஒரு பெருநிலையை அடையும். அத்தனை கருணை உடையவன் சிவபெருமான். ஒரு சின்ன செயல் சொன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா பாண்டிய நாட்டுல மாணிக்க வாசகருக்காக இறைவன் வெள்ளத்தை பெருங்கேட செய்கிறான். வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. வீட்டுக்கு ஒரு ஆள் அழைக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதுல வந்தின்னு ஒரு பாட்டி வாணிச்சி பிட்டி வியாபாரம் செய்து விற்கிறார். அவளுக்கு வீட்டுல யாருமே இல்ல. அவளுக்கு ஒரு பகுதியை கொடுக்கிறான். அந்த நேரத்துல அவனை யார வச்சு அடைப்பேன் அப்படின்னு சொக்கா எனக்கும் ஒரு பகுதியை கொடுத்துள்ளாரு. எனக்கு யாருமே இல்லையே, அது மன்னன் ஆணையே, யாருப்பா அடைப்பார் என்று சொக்கநாதனை கெஞ்சுகிறார் வந்திப்பார்.
இவரும் வேலை செய்யல, வேலை செய்துட்டு இருந்தவங்களையும் செய்ய விட. நம்ம ஸ்கூல்ல சொல்லுவோமே பயன்களை பார்த்து, நீயும் படிக்காத, படிக்க பயனையும் படிக்க விடாத, அவனையும் கெடுத்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவரையும் வேலை செய்ய விடல, இவரும் வேலை செய்யல. இப்படி கூத்தாடும் பெருமான் கூத்தாடுகிறான். மன்னனுக்கு செய்தி போகிறது, மன்னன் வருகிறான், பெரும்பால் அடிக்கிறான். அடித்த அடி அந்த கூலி ஆளுக்கு படல, எல்லாம் ஜீவராசிக்கப்பட்டது. அந்த நேரத்திலே மன்னன் பார்க்கிறான், இவன் சாதாரண கூலி ஆள் அல்ல, அந்த சொக்கனே வந்துள்ளான் என்று காலிலே விழுந்து வணங்கினான். நம்மள ஒருத்த அடிச்சான்னா, நீ அடிச்சிட்டல, வா பாத்துக்கிறேன், எப்படி வைராக்கியமா இருக்கும். ஆனா அடித்த அந்த பாண்டிய மன்னனுக்கு இறைவன் என்ன கொடுத்தார் அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்கிறார். நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டிய கருணினை போற்றி. நரகத்தையும் கொடுக்கலையா, சொர்க்கத்தையும் கொடுக்கலையா, இந்த உலகத்துல பிறந்து இருந்துட்டு வானம் கொடுக்கலையா, என்ன கொடுத்தார்னு எழுதினார். பரகடு சுவர்க்கம் நானிலம் புகாது பாண்டியருக்கு பரகதியை கொடுத்தார். இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய அருளை கொடுத்தார் என்றால் இறைவன் என்னே கருணை. இந்த உலகத்திலே பிறந்து இறந்து இல்லாத நிலையிலே இருக்க நமக்கு அடியார்கள் வழிகாட்டுகிறார்கள். 63 நாயன்மார்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ அதுல நம்ம கொஞ்சம் கூட கஷ்டப்படல. அப்படி நம்மளும் அந்த வழியில நின்று ஏதாவது ஒரு குறிக்கோளாக எடுத்து நாம் கடைபிடித்து வாழ்வோமியானா பிறவாத ஒரு பெருநிலையை அடையலாம். எத்தனை பிறப்பு எழுகடல் மணலை அளவிட அதிகம் எனதிட பிறவி அவதாரம். 7 கடல்ல உள்ள மணலை அளந்துடலாம், ஆனா நீ எடுத்த இந்த பிறவிய அளக்க முடியாதுன்னு. இதை விட அருணகிரிநாதர் சொல்வார், எருவாய் கருவாய் தனிலே ஒருவாய் இதுவே பயிராய் விளைவாயி, இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல, ஒருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியானே. ஒரு தாயா 2 தாயா, எத்தனை தாய் வயிற்றில பிறந்து இறங்குறையே. இந்த நிலையில் இருந்து மாற அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய திருக்கோயிலை வலமாக வந்து அவனுடைய நாமத்தை சொல்லி அடியார்களுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியங்களை செய்து விபூதி உத்ராட்சமாகிய சிவ சின்னங்களை அணிந்து இறைவனை வழிபாடு செய்தால் உயர்வான நிலையை நாம் அடையலாம் என்று அருளாளர்களுடைய அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாமும் அதை கடைபிடித்து வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சம் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுத்த மாமலர் தூவி துதியாதே விழுந்தவா வினையே நெடுங்காலமே. இந்த வீணாக இந்த உடலை கெடுக்காம இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாக்கியமோ கிடைத்தது நமக்கு ஒரு அரிய பிறப்பு. இந்த பிறப்பை வீணாக்காமல் ஏதோ வெந்ததை உண்போம், விதி வந்தா போய் சேர்வோம் அப்படின்னு வாழாம கிடைத்த நாளை பொன்போல கருதி அடியார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை படித்து தெளிந்து அவர் அருமையாக சொல்வார். சொன்னா மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னு சொன்ன மாதிரி நம்மளும் கேட்ட சிந்தித்த தெளித நிட்டை கூடுதல் என்று சித்தாந்தம் சொல்கிறது. வேதாந்தம் சொல்கிறது, ஒருவர் சொன்னாலும் அதை கேட்டு தெளிந்து சிந்திப்பார். அந்த நிலையில் சிந்தனை எப்ப வரும்? பக்குவ நிலை வரும் வரையிலும் நான் நீ என்போம், பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம் என்று கூறினார்கள். எனவே நம்மை உயர்த்தி வினையினுடைய தாக்கத்தை உணர்ந்து இறைவன் பெருமையை உணர்ந்து அடியார்கள் வாழ்ந்த வழியை நாமும் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி அற்புதமான சிந்தனை
என வாழ்த்தி நாம் அனைவரும் உடல்நலம் நீளாய நிறை செல்வம் உயர்ப்புடன் விஞ்ஞான பெற்று ஓய்வு வாழ எல்லா வல்ல இறையருளும் குருவருளும் துணையாக இருக்க வேண்டுமாய் வாழ்த்தி நன்றியோடு நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.